Hare Krishna 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 Hare 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 Ram 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 Hare 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 Krishna 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 Hare 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 Ram Ram Hare 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 Krishna 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 Hare 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 Rama 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 Hare Hare Jaya Prabhupada 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 Jaya Prabhupada Jaya Prabhupada 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 Srila Prabhupada. Namaste Paramahamsa Srimad Bhaktivedanta Swami Srila Prabhupada Jai. Vishnupada Paramahamsa Parivacharya Saraswati Srimad Bhakti Siddhanta Saraswati Goswami Srila Prabhupada Jai. Ananta Koti Vaishnavrinda Jai. Tantra Srimad Bhagavatam Jai. Gita Upanishad Ki Jai. Nitya Gaura Premanandi Hari Hari Bol. All glories to the assembled devotees. All glories to the assembled devotees. All glories to the assembled devotees. All glories to the Sri Guru Granth Sahib Prabhupada Jai. Om Ajnanatimandasya Jnananjana Shalakya Saksurunmritam Yena Tasmai Sri Guruve Namah. Sri Chaitanya Manobhishtam Sthapitam Yena Bhutale Swayam Rupa Kadammayam Dadati Swapadantam Vandeham Sri Guru Sri Yuta Patakamalam Sri Gurun Vaishnavamsa Sri Rupam Sagrajatam Sagana Raghunatam Sriva Advaitam Savadutam Parijana Sektam Krishna Chaitanya Deva Shri Radha Krishna Balaram Sagana Lalita Shri Visakhan Bhujamsa He Krishna Karuna Sindhu Deenabandhu Jagatpate Gopesha Gopika Kanta Radha Kanta Namostute Sapta Kanchana Gaurangi Shri Radhe Vrindavaneshwari Rishabhanu Sudadevi Pranamami Haripriya Vancha Kalpatarubhyasa Kripa Sindhubhya Vacha Patitanam Pavanebhyo Vaishnavebhyo Namo Namo Jai Shri Krishna Chaitanya Prabhu Nityananda Shri Advaita Gadadhar Sivasari Gaura Bhaktavrinda Hare Krishna 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 Hare 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 Ram 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 Hare Hare Namaste Mala Krishna Mitali Krishna Bhakti Vedanta Swami Namaste Dasdevi Gaura Chana Krishna Dikachari Sami Gam Karoti Vacharam Bhangu Bangaite Girim Yat Kripa Tamaham Mandi Shri Guru Dinatarinam Hare Krishna Sachin Hare Krishna அனைவருக்கும் மாலை வணக்கங்கள். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய அத்தியாயம் 7. அத்தியாயத்தின் 7 பேர் என்ன வந்து பூர்ணத்தின் முழு ஞானம், பூர்ணத்தின் ஞானம். வசனம் ஸ்லோகா எண் 24. கரெக்டுங்களா? சரி. 24. கிருஷ்ண ஹரே 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 ராம் ராம் ஹரே. இருபத்தி 4 அத்தியாயம் 7. கிருஷ்ணர் பேசுறாரு. அவ்யக்தியம் வியாக்திம் அப்பன்னம் மன்யந்தே மாம் அபுத்தயா பரம்பாவம் அஜானந்தோ மமவ்யம் அனுத்தமம்.
இது படிங்க. என்னை பக்குவமாக அறியாத அறிவற்ற மனிதர்கள் கிருஷ்ணர் எனப்படும் பரமபுருஷ பகவானாகிய நான் முன்னர் அருவமாக இருந்ததாகவும் தற்போது உருவத்தை ஏற்றிருப்பதாகவும் எண்ணுகின்றனர். அவர்களது சிற்றறிவினால் அழிவற்றதும் மிக உயர்ந்ததுமான எனது பரம இயற்கையை பற்றி அவர்கள் அறியர். கிருஷ்ணர் எனப்படும் பரம புருஷர் பகவானாகிய நான் முன்னர் அருவமாக இருந்ததாகவும் தற்போது உருவத்தை ஏற்றிருப்பதாகவும் எண்ணுகின்றனர். அவர்களது சிற்றறிவினால் அழிவற்றதும் மிக உயர்ந்ததுமான எனது பரம இயற்கையை பற்றி அவர்கள் அறியார். அறிவற்ற மனிதர்கள் ஆபுத்தையா கிருஷ்ணர் முன்னாடி ஸ்லோகங்களும் இப்ப ஸ்லோகங்களும் அறிவை பத்தி பேசுறாரு. இந்த அறிவு 3 வகையான மக்களாக பிரிக்கப்படுகிறார்கள். அறிவுள்ள மனிதர்கள், அறிவு குன்றி உள்ள மனிதர்கள், சின்ன அறிவு லெஸ் இன்டெலிஜென்ஸ், இன்டெலிஜென்ஸ் லெஸ் இன்டெலிஜென்ட், நோ இன்டெலிஜென்ட். அதே மாதிரி அறிவுள்ளவர்கள், குறைந்த அறிவு உள்ளவர்கள், அறிவில்லாதவர்கள், அறிவற்ற மனிதர்கள். இங்க கிருஷ்ணர் சொல்றாங்க. அறிவுள்ள மனிதர்கள் கிருஷ்ணரிடம் சரணடைகிறார்கள். அதுதான் 19வது வசனம். பகுனாம் ஜன்மனாம் அந்தே ஞானமாமா பிரபத்தியந்தே. அறிவுள்ள மனிதன், ஞானவான்னா யார் ஒருவர் அறிவை வைத்துக் கொண்டுள்ளார்களோ அவர்கள் கிருஷ்ணரிடம் சரணடைகிறார்கள். அறிவு குன்றிய மனிதர்கள் பௌதீக ஆசையினால் தேவர்களிடம் அடைகிறார்கள். அறிவற்ற மனிதர்கள் இங்கு பார்க்கும் பொழுது பிரம்மனை, அருவவாதியை நாடுகிறார்கள். கிருஷ்ணர் எனப்படும் பரமபுருஷ பகவானாகிய நான் முன்னர் அருவமாக இருந்ததாகவும் தற்போது உருவத்தை ஏற்றிருப்பதாகவும் எண்ணுகின்றனர். அருவவாதத்தை சரணடைகிறார்கள். பொருளுரை படிங்க மாதிரி. தேவர்களை வழிபடுவோர் சிற்றறிவுடையோர் என்று ஏற்கனவே கூறப்பட்டது. இங்கே அருவவாதிகளும் அவ்வாறே வர்ணிக்கப்படுகின்றனர். பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனின் முன்பு தனது தனிப்பட்ட உருவத்துடன் இங்கே கொண்டுள்ள போதிலும் அறியாமையின் காரணத்தால் இறைவனுக்கு உண்மையில் உருவம் கிடையாது என்று அருவவாதிகள் வாதிக்கின்றனர். இராமானுஜாச்சாரியாரது குரு பரம்பரையைச் சேர்ந்த மாபெரும் பக்தரான ஜமுனாச்சாரியார் இது சம்பந்தமாக மிகவும் பொருத்தமான ஒன்றினை எழுதியுள்ளார். அவர் கூறுகின்றார், எம்பெருமானே வியாசதேவர், நாரதர் முதலிய பக்தர்கள் உம்மை முழுமுதற் கடவுளாக அறிகின்றனர். பல்வேறு வேத இலக்கியங்களை புரிந்து கொள்வதன் மூலம் உமது குணம், ரூபம், லீலைகளை அறிய முடியும். அதன் மூலம் நீரே பரமபுருஷ பகவான் என்பதையும் புரிந்து கொள்ளலாம். ஆனால் ரஜோ குணத்திலும் தமோ குணத்திலும் உள்ள அபக்தர்களான அசுரர்கள் உம்மை புரிந்து கொள்ள முடியாது. அவர்கள் உம்மை புரிந்து கொள்ள இயலாதவர்கள். வேதாந்தம், உபனிஷத் மற்றும் இதர வேத நூல்களை விவாதிப்பதில் அவர்கள் எவ்வளவுதான் திறமைசாலியாக இருப்பினும் பரமபுருஷனான உம்மை புரிந்து கொள்வது அவர்களுக்கு சாத்தியமல்ல. இங்க தேவர்களை வழிபடுவோர் சிற்றுடையோர் என்று ஏற்கனவே கூறப்பட்டு இங்கே அருவவாதிகளும் அவ்வாற்றே வர்ணிக்கப்படுகின்றனர்.
அருவவாதிகள் வேதங்களை புரிந்து கொள்ளலாம். இங்க போட்டிருக்காங்க, வேதாந்தம், உபனிஷத் மற்றும் இதர வேத நூல்களை விவாதிப்பதில் அவர்கள் எவ்வளவுதான் திறமசாலியாக இருப்பினும் பரமபுருஷரான உம்மை புரிந்து கொள்வது அவர்களுக்கு சாத்தியமில்லை. இதே அத்தியாயத்தின் 19வது வசனத்துல என்ன போட்டிருக்கு? 7.19 என்ன போட்டிருக்கு? பற்பல பிறவிகளுக்கு பின் உண்மையான அறிவுடையவன் எல்லா காரணங்களுக்கு காரணமாக எல்லாமாக என்னை அறிந்து என்னிடம் சரணடைகிறான். இங்கு 2 வகையான ஆன்மீகவாதிகள் பேசப்படுகின்றது. ஒன்று அருவவாதிகள், மற்றொன்று பக்தர்கள். பக்தர்கள் எனப்படும் கிருஷ்ணரை வழிபடுவது உருவத்தை வழிபடுகிறார்கள். கிருஷ்ணர் பகவான் அர்ஜுனருக்கு பக்கத்துல நிக்கிறாரு குருக்ஷேத்திர போர்க்களத்துல. ஆனா இந்த அருவவாதிகள் என்ன சொல்றாங்கன்னா, கிருஷ்ணர் என்பது ஒரு அவதாரமே, அவர் முன்னாடி உருவம் இல்லாமல் இருந்தார், இப்ப பௌதிக உலகத்துக்கு வரும்போது உருவத்தை எடுத்துக்கொண்டுகிறார் அப்படின்றாங்க. அது சாத்தியம் அல்ல. 4வது அத்தியாயத்தில் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். கிருஷ்ணரோட உடல், கிருஷ்ணரோட ஆத்மா, கிருஷ்ணரோட மனசு இதெல்லாம் வேறுபட்ட ஒரு விஷயம் கிடையாது. அனைத்துமே ஆன்மீகம். அருவவாதத்தை நாடுகிறார்கள் சிற்றறிவு உள்ள மனிதர்கள். கண்டினியூ பண்ணலாம். படிங்க மாதிரி. வேதாந்த இலக்கியங்களை கற்பதால் மட்டும் முழுமுதற் கடவுளை அறிய முடியாது என்று பிரம்ம சம்ஹிதையில் கூறப்பட்டுள்ளது. முழுமுதற் கடவுளுடைய கருணையால் மட்டுமே அவரது வியக்தியத்தை அறிந்து கொள்ள முடியும். எனவேதான் தேவர்களை வழிபடுவோர் மட்டும் சிற்றறிவு படைத்தவர்கள் அல்ல. பகவானின் வியக்தியத்துவத்தை புரிந்து கொள்ள இயலாமல் உண்மையான கிருஷ்ண உணர்வு சற்றுமின்றி வேதாந்தம் மற்றும் வேத இலக்கியங்களை பற்றிய அனுமானத்தில் ஈடுபட்டுள்ள அபக்தர்களும் சிற்றறிவு படைத்தவர்களே என்று இந்த ஸ்லோகத்தில் தெளிவாக கூறப்பட்டுள்ளது. பூரண உண்மை அருவமானது என்னும் கருத்தை உடையவர்கள் அபுதுத்ய பூரண உண்மையின் இறுதி நிலையை அறியாதவர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். பரமனை பற்றிய உணர்வு அருவ பிரம்மனின் தொடங்கி பரமாத்ம நிலைக்கு உயர்வு பெறுகிறது. ஆனால் பூரண உண்மையின் இறுதி சொல் பகவான் என்று ஸ்ரீமத் பாகவதத்தில் கூறப்பட்டுள்ளது. நவீன கால அருவவாதிகளும் இவர்களை விட மேலும் சிற்றறிவு படைத்தவர்கள். ஏனெனில் கிருஷ்ணரே பரமபுருஷ பகவான் என உறுதியுடன் கூறிய அவர்களது தலை சிறந்த முன்னோரான சங்கராச்சாரியாரையே அவர்கள் பின்பற்றுவதில்லை. எனவே பரம உண்மையை அறியாத அருவவாதிகள் கிருஷ்ணர் தேவகி வசுதேவரின் புதல்வர் மட்டுமே, அல்லது ஓர் இளவரசர், அல்லது பலம் பொருந்திய ஒரு சாதாரண ஜீவாத்மா என்று கருதுகின்றனர். இதுவும் பகவத்கீதையில் 9.11 கண்டிக்கப்பட்டுள்ளது. அவஜானந்தி மாம் மூடா மானும் சி தனும் ஆஸ்ரிதம், முட்டாள்கள் மட்டுமே என்னை சாதாரண மனிதனாக கருதுவர். உண்மை என்னவென்றால் பக்தி தொண்டு ஆற்றாமல் கிருஷ்ண உணர்வினை விருத்தி செய்யாமல் யாரும் கிருஷ்ணனை புரிந்து கொள்ள முடியாது. பாகவதம் 10.14.29 இதனை உறுதி செய்கிறது. எம்பெருமானே, உமது தாமரை திருவடிகளின் கருணையை ஒருவன் சிறிதளவு பெற்றால் அவன் உமது வியக்தியத்தின் மகத்துவத்தை புரிந்து கொள்ள முடியும். ஆனால் பரமபுருஷ பகவானை பற்றிய யூகிப்பவர்கள் பல வருடங்களாக தொடர்ந்து வேதங்களை படித்தாலும் உம்மை அறிய இயலாதவர்களாவர்.
பரமபுருஷ பகவானான கிருஷ்ணரது ரூபம், குணம் அல்லது நாமத்தின் மகிமைகளை மன அனுமானத்தினாலும் வேத இலக்கியங்களை விவாதிப்பதினாலும் புரிந்து கொள்ள முடியாது. அவரை பக்தி தொண்டினால் மட்டுமே புரிந்து கொள்ள வேண்டும். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே படிமது என்ற மகாமந்திர உச்சரிப்புடன் தொடங்கக்கூடிய கிருஷ்ண உணர்வில் பூரணமாக ஈடுபடும் போது பரம புருஷ பகவானை புரிந்து கொள்ள முடியும். கிருஷ்ணரது கிருஷ்ணரை புரிந்து கொள்வது பக்தியின் மூலம் மட்டுமே கிருஷ்ணரை புரிந்து கொள்ள முடியும். வேத இலக்கியங்களையும் வேதங்களையும் படித்தாலும் கூட கற்பனை பகவான் கிருஷ்ணர் இல்லைன்னா அந்த முழுமுதற் கடவுளை பற்றி கற்பனை செய்வதற்கான வாய்ப்பு அதிகமாக உள்ளது. அருவவாதிகள், புத்தியற்றவர்கள், புத்தி கம்மியாக இருப்பவர்கள் தேவர்களை நாடுகிறார்கள். புத்தி இல்லாதவர்கள் அருவவாதியை நாடுகிறார்கள், அருவத்தை நாடுகிறார்கள். கிருஷ்ணரது உடல், குணம் மற்றும் ரூபம் அனைத்தும் நிரந்தரமே. சோ பக்தியால் மட்டுமே கிருஷ்ணரை பார்க்க முடியும், பக்தியால் மட்டுமே கிருஷ்ணரை உணர முடியும். வாழ்க்கை வேத நூல்கள்னாலேயோ அல்லது தவம்னாலேயோ கிருஷ்ணரை புரிய முடியாது. கிருஷ்ணரை புரிய முடியும். ஏன் கிருஷ்ணரை பார்க்க முடியாது அல்லது ஏன் கிருஷ்ணரை உணர முடியாது? பக்தினால் மட்டுமே பண்ண முடியும், அப்படி இல்லைன்னா பண்ண முடியாது. அதுதான் கிருஷ்ணர் அடுத்த வசனத்துல சொல்ல போற. அடுத்த வசனத்துல என்ன சொல்றான்னா, இந்த மூடர்கள் 24வது வசனம், மூடர்கள் என்னை கிருஷ்ணர் என்பவர் அருவத்தில் இருந்து அவதாரம் இருக்கக்கூடிய ஒரு அவதாரம் அப்படின்னு சொல்றாங்க. அருவத்தை நாடுறாங்க. ஆனா கிருஷ்ணர் இங்க 25ல சொல்றாரு. என்ன சொல்றாரு? நாகம் பிரகாஷ சர்வஸ்ய யோகமாய சமாவர்த்தக மூடோயம் நபிஜானாதி லோகமாம் அஜம் அவ்யயம். மொழிபெயர்ப்படி சிற்றறிவுடையோனுக்கும் முட்டாளுக்கும் நான் ஒருபோதும் தோன்றுவதில்லை. நான் எனது அந்தரங்க சக்தியால் மறைக்கப்பட்டுள்ளதால் நான் பிறப்பற்றவன், அழிவற்றவன் என்பதை இவர்கள் அறிவதில்லை. சிற்றிடையோருக்கும் முட்டாளுக்கும் நான் ஒருபொழுதும் தோன்றுவதில்லை. சோ ஒரு உறவில் இரண்டு அல்லது மேற்பட்ட, இரண்டுக்கும் மேற்பட்ட உள்ளவர்கள் ஈடுபட்டால் அது பேர் உறவு. இன் எனி ரிலேஷன்ஷிப் அட்லீஸ்ட் 2 people ஆர் இன்வால்வ். இல்லைங்களா? ஒரு உறவுல 2 பேர் இருக்காங்க. இரண்டு பேரும் ரெசிப்ரோகேஷன், பரிமாற்றுதல் இருக்க வேண்டும். ஒரு உறவுல பரிமாற்றுதல் இருக்க வேண்டும். கிருஷ்ணன் என்ன சொல்றான்னா, நான் எனது அந்தரங்க சக்தியால் கவரப்பட்டுள்ளேன், எனவே நான் பிறப்பற்றவன், அழிவற்றவன் என்பதை அவர்கள் அறிவதில்லை. சிற்றடையோருக்கும் முட்டாளுக்கும் நான் ஒருபொழுதும் தோன்றுவதில்லை. Krishna has the rights not to reveal to anyone.
எப்படி நம்ம முடிவு பண்ணலாம் யாருக்கு நம்ம நம்ம ஒரு உறவு எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு உறவுல நம்ம எல்லா உறவுலையும் எல்லா விஷயம் நம்ம பகிர்ந்து கொள்ள மாட்டோம். உதாரணத்துக்கு இப்ப நம்ம வீட்டுல யாரோ ஒருத்தவங்க ஃபர்ஸ்ட் டைம் வராங்க, நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க. அவங்கள நீங்க பெட்ரூம்ல கூட்டு போயிட்டு உங்க பீரோல இருக்க கீமாலாம் காட்டுறது ரொம்ப கம்மி. அவங்கள நீங்க ஹால்லே உட்கார வச்சு ஒரு காஃபி கொடுத்துட்டு இல்லைன்னா ஏதாவது ஸ்நாக்ஸ் அமைச்சிருங்க. அதே பல வருடமாக உங்க கூட உங்க உறவினரோ இல்லைன்னா உங்க நண்பரோ யாரும் ரொம்ப வருஷமா இருக்காங்கன்னா அவங்கள கூட்டு போவீங்க. மத்த இதெல்லாம் காட்டுவீங்க. வீடை பாரு, இதை இப்ப நான் புதுசா வாங்கின நகையை பாரு, அந்த மாதிரி. சோ அது போல நம்ம அந்த மனிதனுக்கு ஏத்தாற் போல நம்ம பகிர்ந்து கொள்கிறோம். ஒரு விஷயம்னாலும் சரி, ஒரு பொருள்னாலும் சரி, ஒரு இடம்னாலும் சரி, அதை பகிர்ந்து கொள்வதற்காக தகுதியை நம்ம பார்க்கிறோம். அது மாதிரி பண்றோம். சோ கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, நான் காமிக்க மாட்டேன். நான் யாரு, உண்மையான நான் யாரு அப்படின்றத நிறைய பேருக்கு நான் காட்ட மாட்டேன் அப்படின்றார் கிருஷ்ணர். நகம் பிரகாஷ்ய கிருஷ்ணர் சொல்றாரு, நாகம் பிரகாஷ சர்வஸ்ய. நாகம் பிரகாஷ சர்வஸ்ய. நாகம், ஹம்னா நான். நாகம், நான் கிடையாது. பிரகாஷ சர்வஸ்யனா, நான் பிரகாஷனா காட்டுறது எல்லாருக்கும். நான் எல்லாருக்கெல்லாம் காட்ட மாட்டேன். ஏன்? யோகமாயா சமாவர்த்தகா. யோகமாயா, 2 வகையான மாயாகள் இருக்கு இந்த உலகத்துல. 2 வகையான மாயா. ஒண்ணு மகாமாயா, இன்னொன்னு யோகமாயா. ஒண்ணு மகாமாயா, இன்னொன்னு யோகமாயா. இந்த மகாமாயான்றது நம்மள கண்ணை மறைக்கும், கடவுளை மறைக்கும். இந்த யோகமாயான்றது ஆன்மீக சக்தி. இந்த யோகமாயான்றது ஆன்மீக சக்தி. இந்த மகாமாயான்றது பகிரங்க சக்தி. மாயான்றது சக்தி. 2 வகையான சக்திகள் உள்ளது கிருஷ்ணருக்கு. யோகமாயா, மகாமாயா. யோகமாயானா இன்டர்னல் பொட்டன்சி, மகாமாயானா எக்ஸ்டர்னல் பொட்டன்சி, பகிரங்க சக்தி. இந்த உலகத்துல மகாமாயை சக்தினால் நம்ம மறக்கிறோம். என்ன மறக்கிறோம்? துன்பத்தை மறக்கிறோம். மறதி இருக்கனால நம்ம நிரந்தரமாக இங்க சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்றத ஒரு நினைப்புல வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கோம். யோகமாயா எப்படின்னா அது ஒரு ஆன்மீக சக்தி. கிருஷ்ணன் என்ன சொல்றான்? யோகமாயின் மூலமாக நான் மறைத்து விடுகிறேன். நாகம் பிரகாச சர்வஸ்ய. சர்வஸ்யனா எல்லாருக்குமே, சர்வம் எல்லாருக்குமே. நாகம் பிரகாச சர்வஸ்யனா நான் எல்லாருக்குமே காட்டுறது இல்ல. ஏன்? ஏன்னா நான் என்ன யோகமாயா மூலமாக மறைத்து விடுகிறேன். மூடோ எம் நபிஜானாதி. மூடோ, மூடோ, மூடோனா மூடானா யாரு? மூடானா மூடா, மூடா நம்ம பார்த்தோம்ல ஏற்கனவே ஒரு வசனம் 7வது அத்தியாயத்துல. மூடா, மூடானா யாரு? முட்டாள்கள். முட்டாள்கள், முட்டாள்கள். எந்த வசனத்துல பார்த்தோம் மூடைங்களை? மூடர்கள்னா எந்த வசனத்துல பார்த்தோம்? கிருஷ்ணரோட சரணடையாதவர்கள். சரணடையாதவர்கள். 4 விதமான துஷ்டர்கள். சரணடையாதவர்கள்ல மூடர்கள். இங்க கிருஷ்ணன் என்ன சொல்றா? மூடோ எம் நபிஜானாதி. அபிஜானாதி அப்படின்னா என்ன அர்த்தம்னா புரியுறது. நா அபி, அதாவது எப்பவுமே சமஸ்கிருதத்துல நா அப்படி போட்டாங்கன்னா அது ஆப்போசிட். அகம் நாகம். அகம்னா நான், நாகம்னா நான் இல்ல.
இல்லைங்களா? சோ இங்க வந்து நபிஜானாதி மூடோயம் நபிஜானா, இந்த முட்டாள்களுக்கு புரியாது, நான் வந்து அவங்களுக்கு புரியாது, முட்டாள்களுக்கு புரியாது. நாகம் பிரகாசிய சர்வசிய, நான் எல்லாருக்குமே காட்ட மாட்டேன். பிரகாசிய சர்வசியனா பிரகாசம், பிரகாசம்னா ஒளி விடுறது, அதாவது வந்து வெளிச்சமாக இருக்கணும் அப்படின்னு நமக்கு சொல்றோம்ல, பிரகாசம் காட்டுறது, தெரிய வைக்கிறது. நாகம் பிரகாசிய சர்வசிய, நான் யாருக்குமே காட்ட மாட்டேன். ஏன்னா யோகமாயா சமவிருத்தகா, இந்த யோகமாயா மூலமாக மறைக்கப்பட்டுள்ளது. இந்த மூடர்கள் மூடோயம் நபிஜானதி, இந்த மூடர்கள் முட்டாள், ஃபூலிஷ், முட்டாள்களுக்கு இது புரியாது. லோக்கமாம் அஜம் அவ்வியம், லோக்கமாம் அஜம் அவ்வியம், இந்த லோக்கம்னா எல்லாருக்கும் மக்கள், இந்த மூட மனிதர்களுக்கு புரியாது. எதை பத்தி புரியாது, என்னன்னு புரியாது. அஜம் அவ்வியம், இந்த ரெண்டு கிருஷ்ணர் சொல்ற, நான் வந்து அஜம், நான் வந்து அவ்வியம். அஜம் அதே மாதிரி, அஜம்னா அந்த அன்பார்ன், பிறப்பில்லாதவன். அவ்வியம் இன்எக்ஸாஸ்டபிள், அழிவில்லாதவன். சோ பிறப்பில்லாதவன் அழிவில்லாதவன்னா, அப்ப கிருஷ்ணருக்கு வந்து உடல் வந்து பௌதிக சக்தினால் கிடையாது. இப்ப நம்ம பாத்தீங்கன்னா நம்மளும் வந்து அஜம். ஏன்னா ஆண்மைக்கு அழிவின்றதே கிடையாது. கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, இந்த மூடர்களுக்கு மூடோயம் நபிஜானந்தி லோக்கமாம் அஜம் அவ்வியம், நான் வந்து ஒரு பிறப்பில்லாதவன், நான் வந்து அழிவில்லாதவன் அப்படின்றது அவங்களுக்கு புரியாது. ஏன் புரியாதுன்னா, அவங்களால மறைக்கப்பட்டுள்ளது, நான் மறைக்கப்பட்டுள்ளேன், அந்த யோகமாயனால மறைக்கப்பட்டுள்ளேன். அந்த யோகமாயாவோட அந்த மறைப்பை எப்படி நம்ம வெளியே எடுத்துட்டு வருது, இல்லைன்னா எப்படி வந்து நம்ம கிருஷ்ணரை பார்க்க முடியும், எப்படி வந்து அந்த யோகமாயா மறைக்கப்பட்டுள்ள கிருஷ்ணரை நம்ம எப்படி பார்க்க முடியும்னா, அது பக்தி மூலமாக நம்ம பார்க்கணும். அதுதான் கிருஷ்ணர் சொல்ற, இங்க பற்பள்ளி அதான் பண்றது. பக்தியாமாம் அபிஜானந்தி, பக்தியாமாம் அபிஜானந்தி. இங்க என்ன போட்டிருக்காங்க, மூடோயம் நபிஜானந்தி, இந்த மூடர்களுக்கு எனக்கு புரியாது, உனக்கு புரியணும்னா பக்தி பண்ணணும். இந்த பக்தி மூலமாக நம்ம தொண்டு செய்யும் பொழுது நம்மளுக்கு கிருஷ்ணரு தெரியும். ஏன்னா அந்த யோகமாய அந்த அந்த மூடைப்பட்ட அந்த கர்டன், அந்த அந்த மறைப்பு வந்து விலகப்படுகிறது. மொழிபெயர்ப்பு இன்னொரு வாட்டி படிக்க மாட்டாச்சு. சிற்றறிவுடையோனுக்கும் முட்டாளுக்கும் நான் ஒருபோதும் தோன்றுவதில்லை. நான் எனது அந்தரங்க சக்தியால் மறைக்கப்பட்டுள்ளதால் நான் பிறப்பற்றவன் அழிவற்றவன் என்பதை இவர்கள் அறிவதில்லை. சோ கிருஷ்ணர் வந்து மறைக்கப்படுவது. சோ அவங்களால பார்க்க முடியாது, அவங்களுக்கு புரிதலும் கிடையாது. சோ இப்ப வந்து மறைப்பது வந்து வெறும் ஒரு சைடு தான். இது இதனால கிருஷ்ணருக்கு எல்லாம் தெரியும். இப்ப நம்ம பொதுவா வந்து நம்ம ஒரு ஸ்டேஜ்ல ஒரு ஷோ பாக்குறோம், இல்லைன்னா ஒரு ஆக்டிங்க பாக்குறோம் அப்படின்னா நடுல வந்து ஒரு திரை போடுவாங்க. இந்த திரை போடும் பொழுது 2 பேரும் பார்த்துக்க முடியாது. விருந்தாளிகளும் நடிகர்களை பார்க்க முடியாது, நடிகர்கள் யார் வந்திருக்கான்னு பார்க்க முடியாது. சோ அதனால வந்து இங்க கிருஷ்ணர் என்ன சொல்றான்னா, யோகமாயா சமவிருத்தா அப்படின்றாரு. கிருஷ்ணர் வந்து என்ன சொல்றாரு, யோகமாயா
சமவிருத்தகா அப்படின்றார. அப்ப அந்த அந்தரங்க சக்தியினால் மறைக்கப்பட்ட ஒரு மூடர்கள் கிருஷ்ணரை பார்க்க முடியாது. அப்போ உடனே கேள்வி வரும், அப்ப கிருஷ்ணருக்கும் தெரியாதா? ஏன்னா ஒரு திரை அப்படின்னா மூடப்பட்டிருக்குன்னா 2 சைடும் தெரியாது அப்படின்னு நினைப்போம். ஆனா அங்கதான் தப்பு. இது எப்படின்னா, கிருஷ்ணர் அந்த மூட இருக்கிறது கிருஷ்ணருக்கு எல்லாம் தெரியும். ஒன் வே விஷன் மாதிரி, அந்த ஒன் வே கிளாஸ்ன்னு வாங்க. வெளியில இருந்து பார்த்தா தெரியாது, உள்ள இருந்து பார்த்தா எல்லாமே தெரியும். அடுத்த வசனத்துல அதான் கிருஷ்ணர் சொல்ல போறாரு. என்ன சொல்ல போறாரு? 26 வேதேகம் சமதிதானி வர்த்தமானானி அர்ஜுனா அர்ஜுனா பவிஷ்யானி பூத்தானி மாம் து வேதன கஷ்டனா. படிங்க. அர்ஜுனனே, முழுமுதற் கடவுளான நான் கடந்த காலத்தில் நடந்தவை, தற்போது நடப்பவை, இனி நடக்க போகின்றவை அனைத்தையும் அறிவேன். நான் எல்லா ஜீவாத்மாக்களையும் நன்கறிவேன். ஆனால் என்னை அறிந்தவர் யாருமில்லை. கிருஷ்ணன் சொன்னா வேதேகம், நான் வேதனா அறிந்தவன். வேதா அப்படின்ற வார்த்தை அப்படின்னா பாத்தீங்கன்னா அதுக்கோட அர்த்தம் என்னன்னா அறிவு. வேதானா அறிவு, முழுமையான அறிவு. வேதேகம் எனக்கு தெரியும். என்ன தெரியும்? என்ன தெரியும் கிருஷ்ணருக்கு? சமதிதானினா கடந்த காலம், வர்த்தமனானி நிகழ்காலம். கடந்த காலம், நிகழ்காலம். சமதிதானி வர்த்தமனானி அர்ஜுனா. அர்ஜுனா எனக்கு தெரியும். என்ன தெரியும்? கடந்த காலத்துல என்ன நடந்தது தெரியும், தற்போது நடப்பவையும் தெரியும், இனி நடக்க போன்றதும் தெரியும். பவிஷ்யானி ஃபியூச்சர். கிருஷ்ணருக்கு கடந்த காலம் நடந்தது தெரியும், அப்ப என்ன நடக்க போகுதுன்னு தெரியும், வருகின்ற காலமும் தெரியும். அவருக்கு எல்லாம் தெரியும். அது மட்டும் இல்ல, என்ன சொல்றாரு? பூத்தானி, பூத்தானினா மக்கள், உயிர்வாளிகள், எல்லா உயிர்வாளிகள். பூத்தானி சர்வபூத்தானி, சர்வபூத்தானி. பூத்தானினா மக்கள், உயிர்வாளிகள். மாம் து வேதா, மாம் எனக்கு, தூ வேதானா ஆனால் அறிந்தவன் யாருமே இல்லை. ந கஷ்டனா, எனக்கு எல்லாரையுமே தெரியும், ஆனா எல்லாருக்கும் என்ன தெரியாது அப்படின்றார். கிருஷ்ணர் முன்னாடி வசனத்துல என்ன சொல்றாருன்னா, அர்ஜுனா இந்த அறிவற்றவர்களுக்கு என்ன தெரியாது அர்ஜுனா அப்படின்றாரு. சிற்றடையோர்களுக்கும் முட்டாள்களுக்கும் நான் ஒரு தோன்றுவதில்லை அப்படின்னு சொல்றாரு கிருஷ்ணர் சொல்றாரு. இந்த சிற்றுடையோர்களுக்கும் முட்டாள்களும் யாரிடம் சரணடைகிறார்கள்? இந்த சிற்றடைவுடையவர்கள் இல்ல அறிவில்லாதவர்கள் தேவர்களிடம் சரணடைகிறார்கள், இல்ல அருவவாதத்திடம் சரணடைகிறார்கள். அப்படிப்பட்ட மக்களுக்கு நான் தோன்றுவதில்லை. கிருஷ்ணரை தெரியாது. ஏன்னா கிருஷ்ணர் அந்தரங்க சக்தியின் மூலமாக கவரப்பட்டுள்ளார். யோகமாயா சமமிருத்தகா. அதனால நான் அஜம் அவ்யம் அப்படின்றாரு. என்ன சொல்றாரு? நான் அஜம் அவ்யம், மாம் லோகமாம் அஜம் அவ்யம். அஜம்னா பிறப்பற்ற, அவ்யம்னா அழிவற்ற. எனவே நான் பிறப்பற்றவன், அழிவற்றவன் என்பதை இவர்கள் அறிவதில்லை. அப்படிப்பட்ட யோகமாயானால கிருஷ்ணருக்கும் அப்ப யாருக்குமே தெரியாதா? அதுதான் தப்பு. என்ன சொல்ற கிருஷ்ணரு? பூதானி மாம் து வேதனா கஷ்டனா. எனக்கு எல்லாருமே தெரியும், எல்லா உயிர்வாளிகளையும் எனக்கு தெரியும், ஆனால் என்னை பற்றி அறிந்தவன் யாரும் இல்லை. கிருஷ்ணருக்கு கடந்த காலம் தெரியும், நிகழ்காலம் தெரியும், எதிர்காலமும் தெரியும். அந்த விஷயமும் தெரியும். மக்கள் சர்வபூதானி எல்லா உயிர்வாளிகளையும் தெரியும், ஆனால் என்னை கிருஷ்ணரை பற்றி தெரிந்தவர்கள் யாரும் இல்லை. அப்ப கிருஷ்ணரை எப்படி தெரிஞ்சுக்கலாம்? எப்படி அந்த யோக மாயாவை நம்ம விளக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பக்தி மூலமாக. பக்தியாமாம் அபிஜானந்தி கிருஷ்ணர் சொல்றாரு. பக்தி மூலமாக என்னை பார்க்கலாம், பக்தி மூலமாக என்னை அறியலாம்.
வேத நூல்களில் வழியாகவோ புத்தகங்கள் படித்து பெரும் மேதாவியாக ஆவதனால் கிருஷ்ணரை புரிந்து கொள்ள முடியாது. பொருளுரை படிங்க மாதாஜி. இங்கே உருவம் அருவத்தை பற்றிய வினா நன்றாக விளக்கப்பட்டுள்ளது. அருவவாதிகள் கூறுவது போல பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் ரூபம் பௌதிகமானதாக மாயையாக இருப்பதால் உயிர்வாளிகளைப் போல அவரும் தனது உடலை மாற்ற வேண்டியிருக்கும். மேலும் அதன் மூலம் தனது கடந்த கால வாழ்வின் நினைவுகள் அனைத்தையும் இழந்திருப்பார். ஜட உடலில் வசிக்கும் எவரும் தனது முற்பிறவியை நினைவிற்கொள்ளவோ எதிர்கால வாழ்வினை முன்னுரைக்கவோ தனது தற்கால வாழ்வின் விளைவுகளை அறியவோ இயலாது. எனவே அவன் கடந்த நிகழ் எதிர்காலத்தினை அறியாதவன். பௌதிக களங்கங்களிலிருந்து விடுபடாதவரை இறந்த நிகழ் எதிர்காலத்தினை எவரும் அறிய இயலாது. சாதாரண ஜீவாத்மாவை போலன்றி கடந்த காலத்தில் நடந்தவை, தற்போது நடப்பவை, வருங்காலத்தில் நடக்க போகின்றவை ஆகிய அனைத்தையும் முழுமையாக அறிவேன் என்று தெளிவாக கூறுகிறார் பகவான் கிருஷ்ணர். 4ஆம் அத்தியாயத்தில் கோடிக்கணக்கான வருடங்களுக்கு முன்பு சூரிய தேவனான விவஸ்வானுக்கு உபதேசித்ததை அவர் நினைவு கூர்வதை நாம் கண்டோம். ஒவ்வொரு உயிர்வாளியின் இதயத்திலும் பரமாத்மாவாக வீற்றிருப்பதால் கிருஷ்ணர் ஒவ்வொரு உயிர்வாளியையும் அறிவார். ஆனால் அவ்வாறு ஒவ்வொரு உயிர்வாளியிலும் பரமாத்மாவாக வீற்றுள்ள போதிலும் தனிப்பட்ட முறையில் பரமபுருஷன் பகவானாக உள்ள போதிலும் சிற்றறிவுடையோர் அருவ பிரம்மனை அறிய முடிந்தாலும் ஸ்ரீ கிருஷ்ணரை பரமபுருஷனாக உணர முடியாது. நிச்சயமாக ஸ்ரீ கிருஷ்ணரது திவ்யமான உடல் அடியக்கூடியதல்ல. அவர் சூரியனை போன்றவர், மாயை மேகத்தை போன்றது. சூரியன், மேகம், பற்பல நட்சத்திரங்கள் மற்றும் கிரகங்கள் இருப்பதை ஜட உலகில் நாம் காண முடிகிறது. சில சமயங்களில் ஆகாயத்தில் உள்ள அனைத்தையும் மேகங்கள் தற்காலிகமாக மறைக்கலாம். ஆனால் அத்தகு மறைவு நமது எல்லைக்குட்பட்ட பார்வையில் மட்டுமே. சூரியன், சந்திரன் மற்றும் நட்சத்திரங்கள் உண்மையில் மறைக்கப்படுவதில்லை. அதுபோல மாயையும் பரமபுருஷரை மறைக்க முடியாது. தனது அந்தரங்க சக்தியால் அவர் சிற்றறிவுடையோருக்கு தோன்றுவதில்லை. இந்த அத்தியாயத்தின் 3வது ஸ்லோகத்தில் கூறப்பட்டுள்ளபடி கோடிக்கணக்கான மனிதரில் ஒரு சிலரே தங்களது மனித பிறவியை பக்குவப்படுத்த முயல்கின்றனர். அவ்வாறு பக்குவமடைந்த ஆயிரக்கணக்கான மனிதரில் ஒருவரே பகவான் கிருஷ்ணரை சரியாக புரிந்து கொள்ள முடியும். அருவ பிரம்மனையோ இதயவாசியான பரமாத்மாவையோ உணர்வதில் ஒருவன் பக்குவமடைந்திருந்தாலும் கிருஷ்ண